கேப்டன் போயிட்டா. யாரு? விட்டு போயிட்டா. யாருடா? என்ன விட்டுட்டு போயிட்டா. இப்ப நீ எங்களை விட்டுட்டு போக போற பாரு. யாருன்னு சொல்லுடா. ஏன் அஞ்சலி சார் அவ. அப்படியா? தனியா எங்கே போனாலும் அவளும் போயிட்டாளா? என்னும் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா. ஓஹோ, இன்னொருத்தி வந்து தங்க மனசு சத்திரமா. ஆஹா, எல்லாரும் லவ் ஃபெயிலியர் கேஸா? காதல்ன்றது பூல பூத்த செடி மாதிரி. பூல எப்படிடா செடி பூக்கும்? ஐயோ, சோகத்துல அலறிட்டேன், அது ஒளறிட்டேன், அதையும் ஒளறிட்டேனா? இப்ப கரெக்டா சொல்றேன் பாருங்க. காதல்ங்கிறது செடியில பூத்த பூ மாதிரி. அது ஒரு தடவை பூத்து விழுந்துருச்சுன்னா விழுந்ததுதான், மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. டேய், அந்த விளக்கு மாத்தி எடுத்து ரெடியா வை. தம்பி, முள்ளு மேல ரோஜா விழுந்தாலும் ரோஜா மேல முள்ளு விழுந்தாலும் ரோஜாவா அது சேலைன்னு சொல்லணும். சொன்னால்தான் காதலா? ஒரு பொண்ணுக்காக நின்னாலே காதல் சார். அட பைத்தியங்களா, காதலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? சும்மா பேசாதீங்க. டேய், என்ன சவுண்ட் ஓவரா போகுது? அவ என்னை விட்டு போகும்போது அப்படியே முள்ளு குத்தி ரத்தம் ரத்தம் ரத்தம். நீ செருப்பு வாங்கி கொடுத்துருக்கணும். கொடுத்தேனே. அப்ப பிஞ்சு போயிருக்குமே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ பேசுற பேச்சுக்கு பிய்யாம அவன் நிறத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல. அவளை சுண்ணாம்புன்றியா? தனியா எங்கே போனாலும். அட போயிட்டானா விடேண்டா. படுத்தா தூக்கமும் வரல. டாக்டரை பாரு. கனவுல தொல்ல. எனக்கு நேர்லயே தொல்ல. சிலருக்கு அது பூ மாதிரி, சிலருக்கு அது செடி மாதிரி, சிலருக்கு அது படி மாதிரி ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பாங்க. இருக்கா? இருக்கு, ஆனா இல்ல. இல்லையா? இருக்கு. இருக்கா? ஆனா இருக்கிறதே வேற மாதிரி இருக்கு. எதுக்கு சார் அடிக்கிறீங்க? இதாண்டா இருக்கு. சே, லவ் ஃபெயிலியர் எவ்வளவு கொடுமை. பொண்ணுக்கா பையனுக்கா? இல்ல, கேக்குறவனுக்கு. எனக்கும் ஃபெயிலியர்டா. தாத்தா, இந்த ஸ்டேஜ்ல உனக்கு எல்லாமே ஃபெயிலியரா தான் இருக்கும். பேசாம மாத்திரையை போட்டு போய் படுங்க. கண்மணி வந்துட்டாரியா? எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். நான் அடிச்சா ஆறாது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அப்புறம் அதையும் தாண்டி அங்கே நில்லு. இதை தாண்டி வந்துடாத, அப்புறம் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. ஏன் கேப்டன் லவ் ஃபெயிலியர் எல்லாம் புலம்புறாங்க? வேற ஆள் கிடைக்கலன்னுதான் கிடைச்சோனே விட்டுருவானுங்க. அடிச்சி தூ. நாள நிறைய துப்பி இருக்கேன், நீயும் துப்பிக்க. அவன் ஏன் என்ன விட்டு போனா? அதுல ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் இல்லடா. இந்த கேள்விக்கு உனக்கே பதில் தெரியும். ஏன் நீ என்ன பேசுவேன்னு ஒரு ஆடியோல பேசி வாட்ஸ்அப்ல உனக்கே அனுப்பிச்சு கேட்டுப்பாரு, புரியும். நானும் சோனாவும் எப்படிலாம் இருந்தோம் தெரியுமா? எப்படிலாம் இருந்தீங்க? அப்படிலாம் இருந்தோம். அப்படின்னா எப்படி எப்படியோ வாழணும்னு கற்பனை பண்ணோம். இப்படி எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டு போயிட்டாலே. மண்ணை போடுறதுக்காக என்ன மம்முட்டியா வச்சிருந்தா? கேப்டன், உங்களுக்கு நான் தான் கிடைச்சனா? ஓ, அப்படி போயிடுமோ? கண்ணுங்களா, சீரும் பாம்பை நம்புங்க, சிரிக்கும் பெண்ணை நம்பாதீங்க. ஆட்டோல வந்தீங்களா? இல்ல, 50 ரூபா வேஸ்ட் ஆயிடுன்னு சொல்லி ஆட்டோ பின்னால ஓடி வந்தேன். அதான் கரெக்ட். அவளை நினைக்கும் போது அழுகையா வருது. அடக்காதீங்க, அழுதுருங்க. ஆனா எங்க நான் அழுது என் சோகம் அவளை தாக்கிடுமோன்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்னுடு. யோ மம்மு, எனக்கு எரிச்சலா இருக்கியா? நானும் கோபத்தோட உச்சியில இருக்கேன். வரட வேண்டும் தூது வந்தது, அது மாங்கா என்னும் வடிவில் வந்தது. மாங்காய் வடிவில் வந்துச்சா? பகையத்தை சோகத்துல மாங்கான்னுட்டேன். நீங்களுமா? அட போங்கயா, ஆளை விடுங்கடா சாமி. நான் அந்த ரூமுக்கு போறேன். எவனும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போய் தொலைங்கடா. டேய், ஏன் இப்படி உங்க இளவெல்லாம் புலம்பி கேப்டன் இப்படி மூட் அவுட் பண்றீங்க? கேப்டன், கேப்டன், கதவை துறங்க. இனிமேல் புலம்ப மாட்டாங்களா? கதவை துறங்க. ஆமா கேப்டன், இப்போதான் லவ்னா என்னன்னே புரிஞ்சுக்கிட்டேன். பொண்ணுங்களை குறை சொல்ல மாட்டேன். 100 பொண்ணை லவ் பண்றதுக்கு பேர் லவ்வே இல்ல. ஒரு பொண்ணை 100 விதமா லவ் பண்றதா லவ். நான் புரிஞ்சுக்கிட்டேன். வெளியில வாங்க. பூ விழுந்தா பரவாயில்ல, ஃபெவிகால் போட்டு ஒட்ட வச்சுக்கலாம் கேப்டன். வாங்க வெளியே. கேப்டன், என் சோனா அவ போனா. இல்ல பரவாயில்ல, விடுப்பா. எனக்கு அஞ்சலி எல்லாம் வேண்டாம். நான் அஞ்சான் ஆகுறேன். ஐயோ, அதெல்லாம் செஞ்சிடாதப்பா. கேப்டன், வாங்க வெளியில. பசங்க திருந்திட்டாங்க, புலம்ப மாட்டாங்க. என்ன பண்றீங்க உள்ள? வெளியே வாங்க. புள்ள புள்ள ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு